ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கெல்லாம் தண்ணி வேணும். ஸோ, இந்த மாரி பைப்பில் எப்போலாம் தண்ணி வருதோ, அப்போ இந்த மாரி எல்லாத்துலேயும் புடிச்சு வச்சுருவோம் நாங்க. ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் ஆகும். அதனால் ஓஸில வரப்போ புடிச்சு வச்சுருவோம். ஏன்னா, தண்ணி கொண்டு வந்து ஊத்துறதுக்கு இந்த மாரி வர்றப்போ போட்டு வச்சுருவோம். எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் தண்ணி புடிச்சு வச்சுருவோம். ரொம்ப வெயில் அதிகமாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வர வர. பாருங்க வெயில் பாருங்க. அதனால தட்டெல்லாம் பாருங்க இன்னும் அமுத்தவே இல்ல. வெயில் அதிகமா இருக்குதுன்னு கொண்டு வந்து வச்சது அப்படியே நிக்குது வண்டியில அங்கங்க. இன்னும் காட்டுலயும் நெறையா குச்சி இருக்குது. இன்னும் இது பண்ணாம அப்படியே இருக்கு. எல்லாம் எடுத்துட்டு வந்து தட்டுப்போர் போடுவாங்க. இந்த இடத்துலலாம் தட்டு புடுங்கிருச்சு. ஆனாலும் நல்லா தளன்னு அந்த இதுலேருந்து தளஞ்சு வந்திருக்குது. அதனால தண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. சரி பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் போடுறது பாதி அறுத்துட்டாங்க. இன்னும் பாதி பார்த்தீங்கன்னா, அறுக்காம நல்லா இருக்குது. நான் 5, 6 கருது விட சொல்லியிருக்கிறேன். சரி மக்காச்சோளம் வந்தா பொரிச்சு சாப்பிடலாம். நம்ம காட்டுல இருந்து பொரிச்சு சாப்பிட்றதே உண்மையாலே டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்குட்டி பாருங்க எவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்குதுன்னு. இந்த செண்பகப்பூ செடி பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து வச்சு 2, 3 வருஷத்து பக்கமா போகுது. கொஞ்சம் தலையும் ஆடு சாப்பிட்ரும். தலையும் ஆடு சாப்பிட்ரும். அந்த மாரியே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா மேலே சாணிலாம் தெளிச்சு ஓரளவுக்கு தழைஞ்சு வந்திருக்குது. எங்க வீட்ல எந்த செடியும் வைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க மருதாணி செடிலாம் எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு. எது வச்சாலும் வெள்ளாடு அப்படியே சாப்பிட்ருது. அது எப்படி இது பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. ஸோ சரி இது வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிழலாவும் இருக்கும். செண்பூப்பு மரம் இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் தழைஞ்சு வந்திருக்குது. இதை எப்படியாவது பெருசு பண்ணி விட்றணும்னு கஷ்டப்பட்டு எதையாவது போட்டு ஆடு சாப்பிட்ருக்கலாமா பண்ணிறணும். அதுக்கப்புறம் நானும் ஆதிரி அவங்க அப்பாவும் வெளியில போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, போற வழியில ஒரு இலந்தக்காய் மரம் இருந்தது ரோட்டு மேலேயே. காய் உண்மையாலுமே அவ்ளோ இனிப்பா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க காய் பாருங்க. நெறையா இருக்குது. ஆனா எல்லாமே விழுந்துருச்சுன்னு நெறைய பிஞ்சு எல்லாம் பச்சை காயா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் உண்மையாலுமே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. பாருங்க எத்தன காய்ன்னு செடி ஃபுல்லா இலந்த காய் தான். ரொம்ப நாள் ஆச்சு இலந்தக்காய் சாப்பிட்டு. ஸோ அதனால பார்த்ததையும் நின்னுட்டோம். பாருங்க. நான் ஒரு 5, 6 காய் தான் பொறிச்சேன். வெறும் ஃபுல்லா முள்ளா இருக்கிறதுனால என்னால பொறிக்க முடியல. இவங்க அப்பா தான் போய் போய் தொலவிட்டு இருந்தாங்க. அப்படியே இலந்த காயும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு ரொட்டி சுடலாம். சரி மாவு காலி ஆயாச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ரொட்டி சுட்டு கொஞ்சமா புதினா தழை இருந்துச்சு. அத சட்னி அரைச்சாச்சு. உண்மையாலுமே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த மாரி கவர்ல வச்சு நல்லா இது பண்ணுறதுக்கு இட்லி துணிய ஈரப்படுத்தி அதில வந்து மேல வச்சு தட்டினோம்னா நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா வந்திருக்குதுன்னு. இந்த மாரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.